ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் காஞ்சியில நடமாடும் தெய்வமாக இருந்து எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ நண்பர்களுக்கு அவர்களால் தெரிந்த எளிய எளிய பரிகாரங்களை கூறி அந்த பரிகாரத்தின் மூலம் பெரிய அளவுல பக்தர்கள் பலனடைந்திருக்காங்க அப்படின்னு தான் கூறணும். அதே மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய பிள்ளைகள் கூட அவங்களுடைய மனைவியையோ கணவனையோ பிரிந்து உங்களுடைய வீட்டில் தனியா வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நீங்களும் ரொம்ப நாளா நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா அதுக்கான சில வழிகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பா பண்ணுங்க. இது பரிகாரம்னு கூட சொல்ல முடியாது. இந்த ஒரு மந்திரத்தை அவங்கள கூற சொல்லுங்க. கண்டிப்பா அதுவும் இந்த ஒரு நாள்ல கூற சொல்வதன் மூலம் பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது கண்டிப்பா ஏற்படும். எனவே இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு 21 தடவைகளாவது நீங்க கூற சொல்லுங்க. 21 தடவைகள் கூறினாலே அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்க, அவங்களும் கூறுங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் கண்டிப்பாக ஒன்று சேருவார்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் ஒரு பிரச்சனையா முடிச்சுட்டே இருப்பீங்க. இருக்கிற கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க தொடங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அது அனைத்திற்கும் முடிவு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல கூறுங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாள்ல இருக்கு அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். நீங்களும் தவறாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க. பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது வரத் தொடங்கும். இந்த ஒரு மந்திரமானது சந்திர பகவான் கூடிய காயத்ரி மந்திரம் தான். இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம எந்த ஒரு நாளில் கூறுறோமோ இல்லையோ, இந்த சந்திர தரிசன நாள்ல சந்திர தரிசனக்கான ஒரு நேரத்துல நம்ம கூறணும். அந்த ஒரு மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது பேப்பரிலோ எழுதி வைத்து கூறி வந்தால் மிகவும் நல்லது. ஓம் அம்ருதாங்காய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயாத். இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் சரி, இல்லைன்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மனப்பாடம் பண்ணாலும் சரி, எப்படியாவது ஒரு முறை இந்த ஜனவரி 20 முடிவதற்குள் இரவு நேரத்துல சூரியனானது மாலை நேரத்துல மறைய தொடங்கும். சூரியன் மாலை நேரத்துல மறைய தொடங்கியதும் அதுக்கப்புறமா சந்திர பகவான் தோன்ற ஆரம்பிப்பார். அப்பொழுது உங்களுடைய வீட்டுல ஒரே ஒரு விளக்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல ஏற்றினாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஏற்றினாலும் ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா ஒரு தீபத்தை ஏற்றி சந்திரனை பார்த்து விட்டு இந்த ஒரு மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுக்கு நம்பிக்கையானது நடக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும். இது பிரிந்த கணவன் மனைவி மட்டும் ஒன்று சேர மாட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீண்ட நாட்கள் அந்த பிரச்சனையானது தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. அதுவும் சந்திர தரிசன நாள்ல நீங்க பண்ணும் பொழுது அவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு காஞ்சி மகான் நடமாடும் தெய்வமாக இருந்து அவரே அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவுல வெற்றிகளானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சந்திர பகவானுடைய மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது அமர்ந்து கொண்டு கூறலாம், அல்லது சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியிலேயோ வீட்டிற்கு வெளியவோ இருந்தும் நீங்க கூறி வரலாம். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது சந்திர பகவானை முழு மனதுடன் நினைத்து கொண்டு சுத்தபத்தமாக இருக்கணும். இருந்துட்டு நீங்க கூறுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும். மறக்காம இதை நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்யுங்க. கண்டிப்பா இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.